ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கோம்? இதை பார்த்து தெரியுங்க உங்களுக்கு என்னன்னு. இது வந்து தவ்ஃபு சாஃப்டாக இருக்கும்ல அந்த தவு. அதை பாருங்க, நம்ம காமிக்கிறேன், அப்புறமே வெட்டுறேன். ஸோ இது போட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா, முட்டை போட்டு சிக்கன் பாருங்க, முட்டை கோழிலாம் போட்டு ஒரு சமையல் செய்ய போகிறோம். இருங்க காமிப்போம். நான் வந்து ஒரு 5 பூண்டு எடுத்துக்கிட்டேன். சின்னோன்னு பீஸ் இஞ்சி எடுத்து நல்லா பாருங்க அப்படி சின்னதாக நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை வருது பூண்டு இஞ்சும். ஓகே, இதை பாருங்க, நான் வந்து வெறும் செதையா எடுத்துட்டேன். ஒரு 3 பீஸ் சிக்கன் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் போடலாம். பாருங்க, சின்னதாக நறுக்கிட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், பாருங்க கோழி வந்து நல்லா வதங்கிருச்சு, நல்லா கொந்திக்கிட்டேன் அந்த கோழி. நான் கோழி இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி மிளகா சாந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கரண்டியில் ஒரு கரண்டி மிளகா சாந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த கோழியோடு போட்டு நல்லா கிளறிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், சின்ன பாலில் வந்து நான் இந்த மாதிரி சின்ன பாலில் 2 பால் தண்ணி ஊற்றுறேன். நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அளவு வச்சுக்கோங்க. 2 கிளாஸில் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த கிளாஸில் அரை கிளாஸ் தண்ணி. ஓகே ஃப்ரெண்ட், நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அரை கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன். எடுத்துட்டு சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ் சீரம் கரண்டியில் நிறையா ஒரு கரண்டி எடுத்துட்டேன். ஒரு கரண்டி தண்ணி கிச்சாப்பு வந்து இந்த கரண்டியில் ஒரு கரண்டி இதெல்லாம் இதில் கலக்கணும் இந்த தண்ணியில். அதுக்கப்புறம் ஐஎம் கியூப் பாருங்க, இது ஐஎம் கியூப் இது வந்து ஒரு பீஸ் எடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துட்டு நல்லா நுணுக்கி இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிண்டிக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட், சீனி பார்த்தீங்கன்னா இந்த கரண்டியில் நான் வந்து ஒரு கரண்டி எடுக்கல, ஒரு அரை கரண்டி கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன். ஒரு கரண்டி தான் எடுத்துருக்கேன், அரை கரண்டி தான். இந்த கரண்டியில் அரை கரண்டி நல்லா கிண்டிட்டு நீங்கள் பாருங்கள், இங்கே கோழி அதை வந்து நம்ம கொந்தின கோழி இருந்துச்சுல, நம்ம வந்து பூண்டுலாம் போட்டு வதக்கிடணும்ல, அதோட நம்ம கலந்து வைக்க இந்த சாஸ் சீரம் கிச்சாப்பு நிறையா கியூப்பெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஃப்ரெண்ட், இங்கே பாருங்க, இந்த சாஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம வந்து அடுப்பு அடைக்கிறோம். அடுப்பு அடைச்சிட்டு இந்த சாஸை வந்து நம்ம தனியாக எடுத்துருவோம். சரியா ஃப்ரெண்ட், நம்ம வந்து ஒரு பேக்கெட் தான் போடுறேன், ஏன்னா உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ செய்கிறேன். என்ன கடைக்கு இருக்க முடியாது. இப்போ வந்து நம்ம இது முட்டை ஊற்றுறோம். இது 3 முட்டை. ஓகே, இந்த 4 பேக்கெட் தவு நான் காமிச்சேன். இது பாருங்க, இது பில்லியனு மைட்டி நேரத்துக்கு கிடைக்கும். இதை நான் 2ஆக வெட்டிட்டு இந்த தவுல அப்படி போட்டு முட்டை மேலே அதை நம்ம வந்து அந்த சாஸ் செஞ்சோன்னு. ஓகே பாருங்க, அந்த சிக்கன்லாம் போட்டு இந்த சாஸ்லாம் வச்சு ஒரு கோசையும் அது மேலே ஊற்றிருங்க. அப்படி பார்க்கவே வாங்கி இருக்கேன். மாதிரி ஊற்றிடுங்க. இது வந்து பிள்ளைங்களுக்கு டெய்லி சமைச்சிருக்கலாம். தவு ரொம்ப நல்லது உடம்புக்கு. கொய்யா தவு தான் அது. ஓகே ஃப்ரெண்ட், பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்கனவே சாந்து நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயத்தாள் நல்லா மேலே போட்டுக்கோங்க. இது டெய்லி நீங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் செலவு குறைவு, ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, பாருங்கள், சாஃப்டான தவா அழகாக சிக்கன் முட்டைலாம் போட்டு செஞ்சுருக்கிறேன். இது நல்லா ருசியாக இருக்கும். அப்படியே நீங்கள் ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு வெள்ளை சோளை சாப்பிடலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். சைனீஸ் சாப்பாடு மாதிரி இருக்கும். நன்றி. ரெஸ்டாரண்ட் ராஜேஷ். இப்போ